ஹலோ நண்பர்களே, எங்கே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணாசபுரம் லைனில் தான் இருக்கோம். வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவங்க பருத்தி பார்க்கலாம் போகணும். இப்போ பருத்தி அவ்வளோ உயரமாக வந்திருக்கு. மினிமம் ஒரு 48 நாள் தான் ஆகுதுங்கிறாங்க போட்டு. 48 நாள் போட்டு இப்போ பருத்தி தண்ணி வச்சுட்டாங்களாம், மருந்து வச்சு இப்போ பார் கட்ட போகிறாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து ஒரு 1.5 2 அடிக்கு வளர்ந்துச்சு. 2 அடி 1.5 அடி 2 அடிக்கு மேலே தான் இருக்குது. இப்போ என்னென்னா பேட்டன் பாஸு, டிஏபி, பணப்பு குருணை இதெல்லாம் வச்சு தான் அணைக்க போகிறாங்களாம். கண்ணுக்கு அதுவும் 4 விறகடை தள்ளி தான் வச்சு அணைக்கணுங்கிறாங்க. வச்சு அணைச்சா தண்ணி எடுக்குமா. எடுத்துச்சுனாவே அது நமக்கு வந்து மண்ணை மூடிடணும் மருந்தை வச்சு. அதை மூடினா தான் வந்து அடுத்து தண்ணி எடுக்கும். மருந்து ஆற்று போகாது. நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, அதை செய்ய வேண்டிய முறையோடு கரெக்டாக பண்ணுங்கள். பணத்து மறந்துடாமல் இப்போ ஒரு ஏக்கருக்கு மாவுக்கு வந்து 1/2 மூட்டை டிஏபி, 1/2 மூட்டை யூரியா, 1 மூட்டை கணக்குக்கு வைக்கணும். அதெல்லாம் கணக்கு பண்ணி வைங்க. மகசூல் கண்டிப்பாக நிறையா எடுக்கலாம். அதை வச்சுட்டு அணைச்சிட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து தான் தண்ணி வைக்கணும். 1 வாரம் கழித்து தண்ணி வைக்கும் போது என்ன செய்யணும்னா, நீங்கள் மறந்துடாமல் அந்த மருந்து வச்சு அணைச்சதை நம்ம பார்க்கக்கூடாது. அது இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கண்ணு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன செய்றீங்க, மருந்து யூரியா அப்படியே லவ போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டிங்கன்னா அது தண்ணி எடுத்துகிட்ருக்கோம். யூரியாங்கிறது பச்சை தன்மை மாறாமல் பசுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈல்டு நல்லா வரும். மறந்துடாமல் நம்ம பார்க்குற நேர்கள் எல்லாருமே விவசாயம் எல்லாருக்கும் பிடிக்கும், தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நம்ம இந்த பலன் எடுக்க முடியும். அதனால் எம்எஸ் மீடியா சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தீர்வு வந்தாலும் அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் விளக்கம் கண்டிப்பாக தருவோம். எல்லாத்துக்குமே கன்று வைக்கிறதுலேருந்து மரம் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் எப்படி பண்ணணும். நீங்கள் வயலில் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் பக்குவமாக சொல்லுவோம். அடுத்தடுத்து எப்படி அதை செய்யணும்னு முறையோட. மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா நேர்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். எம்எஸ் மீடியா மறந்துடாதீங்க. எம்எஸ் மீடியா 08. சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.